கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆ, இந்த நாளிலும் ம், நாம் வந்து ஆம், ஆ, அதாவது வேதத்துல வந்து நம்ம அநேக இடத்துல வந்து ஆம், ஒரு ஒரு குறிப்பிட்ட வார்த்தை நோயிங் காட், என்னை அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு அப்படின்ற ஒரு காரியம் அநேக இடத்துல நம்ம பார்க்க முடியும். நாம வந்து எவ்வளோ தூரம் நம்ம கர்த்தரை நம்ம அறிந்து கொள்கிறோம், நம்ம நோயிங் காட் எவ்வளோ தூரம் நம்ம கர்த்தரை அறிஞ்சுக்கிறோம் அப்படின்ற காரியங்கள் வந்து அநேக இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஆம், இப்ப நமக்கே வந்து நமக்கு நமக்கு எவ்வளோ தூரம் நமக்கு காட் தெரியும், நமக்கு எவ்வளோ தூரம் ஏசப்பாவை தெரியும் அப்படின்னு நம்ம ஜென்ரலா நம்ம பேசும்போது நம்ம சொல்றோம்னா, ஆமா நான் பைபிள் படிக்கிறோம். எ அ தேவன் எனக்காக செஞ்சதெல்லாம் நான் வேதத்தில வாசிச்சு நான் அவரை குறிச்சு தெரிஞ்சிருக்கிறேன். அவருடைய குணாதிசயங்கள வேதத்தில வாசிச்சு நான் தெரிஞ்சிருக்கிறேன். அப்ப எனக்கு வந்து காட பத்தி தெரியும். எனக்கு கர்த்தரை பற்றிய ஒரு அறிவு இருக்கு. அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆம், ஆனா வந்து அம் அம் வேதத்தில எங்கெல்லாம் ஆம் என்னை அறிகிற அறிவு அப்படின்னு காட் மீன் பண்றதும், நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கிறதும் சேமா? ஆ நம்ம அவர பத்தி நம்ம படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம கர்த்தரை அறிகிற அறிவா? அப்படின்றத நம்ம இந்த நாள்ல நம்ம பார்ப்போம். ஆம், வேதத்துல வந்து இந்த இந்த ஹீப்ரூல வந்து நோயிங் காட், அ அறிகிறது அப்படின்றத வந்து அவங்க யூஸ் பண்ண வேர்ட் வந்து யாடா. யடா, ஒய்-ஏ-டி-ஏ-ஹெச், யடான்ற அ ஒரு 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 வேர்டு தான் ஹீப்ரூல அறிகிற அறிவு. ஒருத்தங்கள அறியிறது, கர்த்தரை அறிகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அ இதுல யடான்ற மீனிங் வந்து இப்போ ஜெனரலா ஒரு விஷயத்த அறிந்து கொள்றதும் ஒண்ணுதான். ஆ ஒரு ஒருத்தங்கள நல்லா அறிஞ்சு கொள்றதும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தங்கள நல்லா புரிஞ்சுக்கிறது, அறிந்து கொள்றதும் ஒண்ணுதான். அதுக்கு வந்து வேற வேற லாங்குவேஜ்ல வேற வேற வேர்ட்ஸ் இருக்கலாம். ஆனா பைபிள பொறுத்தவரைக்கும் ஒரே வேர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நோயிங் அறிவு அப்படின்னு நம்ம ஒருத்தங்க அறிவு அப்படின்னு சொல்லப்படும்போது, ஆ ஆ இட் வில் ஆல்சோ மீன் டீப்பர் ரிலேஷன்ஷிப். ஒருத்தங்க கூட இருக்கிற ஒரு நல்ல ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப்ப கூட அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அ அறிகிற அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்ப கூட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அறிந்து கொள்றது, எப்படி அவங்கள அறிஞ்சிருப்பாங்க அப்படின்றது கூட அந்த வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அ ஹி அம் அ ஸோ அ ப எ நம்ம எங்கெல்லாம் வேதத்தில வந்து நம்ம அறிந்து கொள்றோம், அப்படி நம்ம தேவன அறிந்து கொள்றோம்னா, இது வந்து சும்மா மேலோட்டமா அவர பத்தி நமக்கு தெரியும். ஒரு ஃபேக்சுவலா தெரியுன்றத தாண்டி, நான் என் தேவனோட நான் எவ்வளோ ஒரு டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். எனக்கு தேவன எவ்வளோ தூரம் எனக்கு தெரியும். நான் தேவன் கூட எவ்வளோ அ இன்டிமேட்டா இருக்கேன். நான் எவ்வளோ தேவனோட கூட இணைஞ்சிருக்கேன். ஏசப்பா சொல்லுவாங்கல்ல, "என்னில் நிலைத்திருங்கள்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நம்ம எப்படி தேவனுக்குள்ள நம்ம தேவன நம்ம அறிந்து கொள்றோம் அப்படின்னு சொல்றோம்னாலே, நாலேட்ஜ் ஆஃப் காட் அப்படின்னாலே, நம்ம அவருக்குள்ள எவ்வளோ தூரம் அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம டீப்பா இருக்கோம். அப்படிங்கிறதையும் அது மீன் பண்ணும். அது சும்மா மேலோட்டமா அவர பத்தி தெரியறது மாத்திரம் இல்ல. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அ கர்த்தரை குறிச்சதான அறிவுன்னு சொல்லும்போது, கர்த்தருக்குள்ள நம்ம எவ்வளோ டீப்பா இருக்கோம். அவ ஒரு எப்படி ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ஒருத்தங்க நல்லா புரிஞ்சு இருப்பாங்க. ஒருத்தர் அறிஞ்சிருப்பாங்களோ, அந்த மாரி ஒரு காட் கூட உள்ள ரிலேஷன்ஷிப்ப அது என்ன பண்ணும்? மீன் பண்ணும். ஆ ஒரு ஒரு வசனத்த நான் எடுத்து நம்ம அதுலருந்து வாசிப்போம். எரேமியா 22:16ல ம் நான் வாசிக்கிறேன். ஆ இங்க வந்து அ யோயாக்கீம் அவருடைய சாரி யோசியா. யோசியாவோட மகன குறிச்சு சொல்லப்பட்டிருக்கும். அவங்க மகன் வந்து என்ன பண்ணுவாராம், நெறைய அவருக்குன்னு விஸ்தாரமான வீட்ட கட்டி, அதுல அதுல குடியிருக்கணும். அப்புறமா ஆ அவங்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு கூலி கொடுக்காம இருப்பாரு. அப்படிலாம் இருக்கும்போது, காட் வந்து அவர்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, அவங்க அப்பா யோசியாவ குறிச்சு ஒரு சாட்சி குடுப்பார். அவங்க அப்பா எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாரு. அ எரேமியா 22:16ல அ அவன் சிறுமையும், எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான்.
அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, அ உன்னுடைய தகப்பன் யோசியா எப்படி இருந்தாருன்னா, அவன் வந்து சிறுமையும் எளிமையுமானவர்களுடைய நியாயத்தை அவன் போய் விசாரிச்சான். அ அப்பொழுது அவன் சுகமாய் வாழ்ந்திருந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு. உன்னுடைய தகப்பன் வந்து எளிமையானவர்களுடைய நியாயத்தை விசாரிச்சு இருந்ததுனால, அவன் வந்து என்னை அப்படி அவன் செஞ்சது தான் என்னை அறிகிற அறிவு அப்படின்னு தேவன் வந்து சொல்றாரு. அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்னா, நம்ம காட அறிற அறிகிற அறிவு எப்படின்னா, அ இப்போ அ அது ஜென்ரலா எப்படி வரும்னா, அம் காட் கூட சேர்ந்து அ அவருக்கு நம் நம்ம என்ன செய்றது அவருக்கு பிரியமா இருக்கும். ஆ அவரோடு இணைந்து நாம செயல்படுறதுல தான் நம்ம அவர அறிந்து கொள்ள முடியும். ஆம், அ எப்படின்னா, அ வொர்க்கிங் டுகெதர்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்த செய்றது. இல்லன்னா ஒரு அ அ நான் தேவன அதாவது இந்த ஒரு கர்த்தரை அறிந்து கொள்றதுன்றது நமக்கு ரொம்ப ஒரு என்ரிச்சிங்கான நமக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆ நம்மை ரொம்ப அ அது நம்ம ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிய குடுக்கக்கூடிய ஒரு அ அவருடைய கிரியேஷனா இருக்கிற நாம, அவருடைய சிருஷ்டிப்பா இருக்கிற நாம, நம்மளுடைய சிருஷ்டிகரை அறிந்து கொள்றதுங்கிறது வந்து, நம்ம லைஃப்ல நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தையும், ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு விஷயம். ஆனா, அத நம்ம எப்படி நம்ம காட குறிச்சு அறிந்து கொள்ள முடியும்னா, நாம வந்து அவர் நம்ம என்ன செய்யணும்னு அவர் விரும்புறாரோ, அத நம்ம செய்யும்போது என்ன பண்ணும்போது, நம்ம அவரை அறிந்து கொள்ள முடியும். அப்படின்னு வேதத்துல இங்க நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, கர்த்தர் என்ன சொல்றாரு? அவன் அப்படி செய்த செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு. உன்னுடைய தகப்பன் வந்து எளிமையானவர்களுடைய நியாயத்தை விசாரிச்சான். அ தேவன் வந்து அந்த ராஜா கிட்ட என்ன எதிர்பார்த்திருப்பார்? அந்த ராஜா என்ன செய்யணும்னு அ தேவன் எதிர்பார்த்திருப்பார்ன்னா, அந்த ராஜா வந்து அ அவனுக்காக அவன் மாளிகையை கட்டுறது தேவனுடைய சித்தமா இருந்திருக்காது. அவன் வந்து போயி அந்த நாட்டை வந்து அ அ ஆட்சி செய்யும்போது, எளிய ஜனங்கள் அவங்களுடைய நியாயத்தெல்லாம் விசாரிக்கணுன்றது, தேவன் வந்து அந்த ராஜா மேல வச்சிருந்த நோக்கமா, சித்தமா இருந்தது. அந்த நோக்கத்தையும், அந்த சித்தத்தையும் அந்த ராஜா யோசியா ராஜா என்ன பண்ணாரு? செயல்படுத்தினார். அவர் வந்து எளிமையானவர்களுடைய நியாயத்த விசாரிச்சாரு. அ அப்ப தேவன் அவரை குறிச்சு வச்சிருந்த நோக்கங்கள, சித்தங்கள அவர் என்ன பண்ணாரு? செய்தாரு. அப்போ அவரு அப்படி செஞ்சதுனால தேவன் என்ன பண்றார்? சாட்சி சொல்றார். "இவன் என்னை அறிஞ்சிருந்தான். நான் அவன குறிச்சு அவன் என்ன செய்யணும்னு நான் விரும்பினேனோ, அதையெல்லாம் அவன் செய்ததினால அவன் என்னை அறிந்திருந்தான்." அப்படின்னு தேவன் வந்து சொல்றார். "அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு." அப்படின்னு சொல்றார். அப்ப நாமும் வந்து அ தேவனுக்கு கீழ்ப்படியும்போது, அவர் நம்மகிட்ட என்ன இந்த நாள்லும் நான் என்ன செய்றது அவருக்கு பிரியமா இருக்கும் அப்படின்றத நம்ம அறிஞ்சு அதை நம்ம செய்யும்போது தான் நம்ம என்ன சொல்லலாம், நான் வந்து தேவனை அறிகிறேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆ இதே இத வந்து ஆ ஏசப்பா கூட சொல்லியிருப்பாரு. ஆ 1 யோவான் ஹேமந்த் 2 இந்த ஒன் ஹெட்செட் இருக்கா? ஹெட்செட் 1 யோவான் 2, 3, 4 வசனத்துல பார்க்கலாம். நான் அது வாசிக்கிறேன். 1 யோவான் 2, 3, 4ல அவருடைய கற்பனைகளை நாம் கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. இங்க யோவான் அ அவர் என்ன சொல்றாரு? அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறதினால் அல்லவோ அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனால் அறிவோம். அப்போ அவ அவருடைய கற்பனைய நம்ம கைக்கொள்றதுனால தான் நம்ம என்ன பண்றோமோ, அவரை அறிந்திருக்கிறோன்றத நம்மளால சொல்ல முடியும். அவரை அறிந்திருக்கிறோம் எனக்கு காட தெரியும்னு சொல்லிட்டும், அ அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான்
அப்படின்னு சொல்லுகிறது. அவனுக்குள் சத்தியம் இல்லை அப்படின்னு யோவான் அப்போஸ்தல் யோவான் சொல்றாரு. அப்ப இங்கேயும் நம்ம பார்க்கிறோம், அ எனக்கு காட தெரியும். அ எனக்கு ஐ நோ காட் அவர குறிச்ச அறிவு எனக்கு இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, அது எப்படி அவனால சொல்ல முடியும்னா, அவன் வந்து காட் அவன்கிட்ட என்ன விரும்புகிறாரு? கடவுள் அவனுக்கு குடுத்த கற்பனைகள் என்ன? அவன் செய்யணும்னு காட் நமக்கு குடுத்த கட்டளைகள் என்ன? கற்பனைகள் என்ன? அத நம்ம அறிஞ்சு நம்ம அதை செய்யும்போது, நாம சொல்லலாமா, "எனக்கு கடவுள தெரியும். ஐ நோ காட்" அப்படின்னு சொல்லலாமா. அதனால தான் அறிவோம். நம்ம கர்த்தரை அறிவோன்றது, அவருடைய கற்பனைய நம்ம செய்றதுனால தான் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். ஒருத்தர் வந்து கடவுளுடைய கற்பனைகள செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஹி கேனாட் சே ஐ நோ காட். அவன் வந்து அப்படி அவன் எனக்கு தெரியும், காட் எனக்கு தெரியும்னு சொன்னான்னாலும், அவன் வந்து பொய்யன் அப்படின்னு அ யோவான் வந்து அப்போஸ்தலர் சொல்றார். நம்ம எப்படி அ எரேமியால வந்து காட் வந்து என்னை அறிகிறான்றது அவன் செய்கிறதுனால என்னை அறிகிறான் அப்படின்னு சொல்றாரோ, அதே இத தான் இங்கேயும் வந்து அ யோவான் வந்து சொல்றாரு. அப்போ நம்ம யாருனாலும் சரி, நமக்கு வந்து நம்ம காட அறிந்து கொள்றோம். எனக்கு காட தெரியும். எனக்கு ஏசப்பாவ தெரியும். அப்படின்னு நம்ம எப்ப சொல்ல முடியும்னா, அவர் வந்து எனக்கு கொடுத்த கற்பனைகள், கட்டளைகள், நான் செய்யணும்னு என்கிட்ட எதிர்பார்க்கிறத நான் செய்றேனா? நான் செஞ்சேன்னா, நான் என்ன பண்ணலாம்? நான் சொல்லலாம், எனக்கு எனக்கு காட தெரியும். அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏசப்பா நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? ஒவ்வொரு நாள் நான் வாழும்போதும், நான் என்னென்ன கற்பனைகள கைக்கொள்ளணும்னு அவர் விரும்புறாரு. அன்ப குறிச்சு நான் எப்படி அன்பா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். தாழ்மைய குறிச்சு நான் எப்படி தாழ்மை உள்ளவனா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. அத நான் அறிஞ்சு நான் அத செய்றேனா? நான் அத செஞ்சேன்னா நான் சொல்லலாம். எனக்கு கடவுள தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஆ இதே இத வந்து அ யோவான் 17:3ல கூட ஆ யோவான் 17:3ல ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆம். அதாவது தேவனை, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நமக்கு வந்து நித்திய ஜீவன் அதாவது நாம வந்து நம்மளுடைய காட, நம்மளுடைய ஏசப்பாவ நம்ம அறிந்து கொள்றது தான் நமக்கு நித்திய ஜீவன் அப்படின்னு யார் சொல்றா? இங்க வந்து ஏசப்பா வந்து சொல்றாரு. ஆம். தேவனை அறிந்து கொள்வதும், ஏசப்பாவ நாம அறிந்து கொள்றதும் தான் நமக்கு என்னதான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம லைஃப்ல வந்து நம்ம வந்து காட் என்ன பண்ணணும்? நம்ம அறிந்து கொள்ளணும். ஏசப்பாவ நம்ம வந்து அறிந்து கொள்ளணும். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ காட குறிச்ச அறிவு நமக்கு இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ ஏசப்பாவ குறித்த அறிவு இருக்கு. ஆ நம்ம அந்த ஆரம்பத்தில நம்ம பார்த்த மாரி அறிந்து கொள்றதுன்னா என்ன? ஒரு டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப். அ ஒ எப்படி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் மாரி, ஒருத்தர் ஒருத்தர் அறிந்துக்கிற மாரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான், ஒவ்வொரு கிரியேஷனா இருக்கிற ஹியூமன்ஸும் நம்ம காட அறிஞ்சுக்கிறதுன்னா, அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம காட் கிட்ட வைக்கும்போது தான், அது நமக்கு ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். அப்படி காட நம்ம அறியும்போது தான், அதுதான் மனுஷர்களுக்கு என்னது? நித்திய ஜீவனா. அதுதான் நமக்கு என்னது? லைஃப். ஆ ஏசப்பாவ அறிந்து கொள்றது தான் நமக்கு என்னது? ஜீவன். ஆம். ஏசப்பா சொல்லுவார்ல, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அவனுக்கு லாபம் என்ன? அப்ப ஏசப்பாவ நம்ம எவ்ளோ அறிந்து கொள்றோன்றதுல தான் நமக்கு என்ன இருக்கு? நமக்கு ஜீவனே இருக்கு. நமக்கு நித்திய ஜீவன் வேணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவ அறிந்து கொள்ளணும். பிதாவை அறிந்து கொள்ளணும். அப்ப ஏசப்பாவையும், பிதாவையும் நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நம்ம சும்மா அவர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாருன்னு நம்ம படிக்கிறதுனால நம்மளுக்கு நம்மள அவர அறிஞ்சுக்க முடியாது. அ எல்லாருமே சொல்லலாம். ஏசப்பாவோட குவாலிட்டீஸ் என்ன? ஏசப்பா என்ன செஞ்சாரு? அப்படின்ற அந்த ஒரு அந்த வார்த்தையா அறிஞ்சுக்க முடியும். ஆனா, அவங்களுக்கெல்லாம் ஏசப்பாவ தெரியும்னு நம்மளால என்ன பண்ணிட முடியாது? சொல்லிட முடியாது. இப்ப நானே வந்து நான் எவ்வளோதான் ஏசப்பாவோட குணாதிசயங்கள பத்தி பேசினாலும், ஏசப்பா இப்படிப்பட்டவர், அவரு நமக்காக இது செஞ்சாரு எல்லாம் சொன்னாலும், நான் வந்து பெர்சனலா என்னோட தனிப்பட்ட லைஃப்ல நான் வந்து
காட் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், அவருடைய கற்பனைகள் என்கிட்ட நான் எப்படி வாழணும்னு அவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நான் செஞ்சேன்னா தான் என்ன சொல்லலாம், நான் என் தேவனை நான் அறிகிற அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம கடவுளை அறியணும்னா நம்ம என்ன பண்ணணும், அவர் சொல்றத நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அப்படி நம்ம செய்யும்போது அது வந்து ஒரு டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப். எப்படின்னா நமக்குள்ள அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் ஏசப்பா சொன்னதை நான் செஞ்சேன், அவர் என்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குற கட்டளைகளை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரும்போது நம்ம காட் கூட என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய கனெக்ட் ஆகுறோம். ஏசப்பா கூட நம்ம என்ன பண்ண முடியும், அப்போ தான் நமக்கு ஒரு அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அவரை அறிகிற அறிவுனா அவர் கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். அப்போ தான் ஒருத்தன் கடவுளுக்குள்ளே நிலைச்சிருக்கிறான்றது என்ன ஆகும், உறுதியாகும். நம்ம நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து சொன்ன மாதிரி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஏசப்பாவை அறிகிற அறிவில் அறியும்போது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அது நமக்கு ஒரு மற்ற எந்த ஒரு சந்தோஷத்தை விடையும் அதுதான் நமக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம எப்படி ஏசப்பாக்குள்ள இருக்கிறது வந்து அந்த ஒரு சந்தோஷத்துக்கு நிகராக எதுவுமே என்ன பண்ண முடியாது. உலகத்தில் வேற எதுவுமே நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. இப்போ எப்படி ஒருத்தங்க வந்து ஒருத்தங்கள நேசிக்கிறவங்க கூடயே இருக்கும்போது, அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும்? ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதே மாரி தான் நாம வந்து நம்மள ரொம்ப நேசிக்கிற நம்ம ஏசப்பா அ கூட இருக்கும்போது, அவரை அதிகமா அறிந்து கொள்ளும்போது, நம்ம இருதயத்துக்குள்ள என்ன வரும்? சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு பீஸ், அந்த ஒரு இது வந்து வேற எதுவுமே என்ன பண்ண முடியாது, குடுக்க முடியாது. அப்ப அவர அறிந்து கொள்றது தான் என்னது? நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவர அறிந்து கொள்றது தான் நமக்கு நித்திய ஜீவன். அப்ப நம்ம வந்து அ நம்மள நம்ம வஞ்சிச்சிடக்கூடாது. அதாவது எனக்கு காட தெரியும்னு அவர் சொல்றத நம்ம செய்யலன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம நம்மளே வஞ்சிக்கிறவங்களா ஆயிடுவோம். நம்ம பெர்சனலா அவர அறியாத மாரி ஆயிடும். அப்ப அவர் சொல்றத நம்ம செய்யணும். அவர் கூட நம்ம அவருடைய சித்தத்த நம்ம செயல்படுத்தணும். என்கிட்ட காட் என்ன எதிர்பார்க்கிறார்ன்றத நம்ம அறிஞ்சு நம்ம செய்யும்போது, அ காடே என்ன பண்ணுவார், நம்மள குறிச்சு சாட்சி சொல்லுவாரு. "அவன் என்னை அறிந்திருக்கிறான்" அப்படின்னு எப்படி கர்த்தர் வந்து யோசியா ராஜாவ குறிச்சு சொன்னார். அவன் எளியவர்களுடைய நியாயத்தை விசாரிச்சான். அப்ப அவர் செய்றதுனால, அவன் அப்படி செஞ்சதுனால அவன் என்னை அறிந்திருக்கிறான். என்னை அறிகிற அறிவு அவனுக்கு இருக்கு அப்படின்னு காட் சாட்சி சொன்னார். அதே மாரி நம்மள குறிச்சு அவர் சொல்லுவாரு. அ என் மகன் என்னை அறிந்திருக்கிறான் அப்படின்னு காட் நம்மள சொல்லுவார். நம்ம அவருடைய கற்பனைய செய்யும்போது. ம். அதே மாரி இன்னும் அவரு இது ஒரு விஷயம். அவர் சொல்றத நம்ம செய்றது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்? அவர அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு ஒரு விஷயம் வந்து சங்கீதம் 46:10 பார்த்தோம்னா, ஆ நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆ நீங்க என்ன பண்ணுங்க, அமர்ந்திருந்து நானே தேவன்னு அறிந்து கொள்ளுங்கள். அ சம்டைம்ஸ் நம்ம வந்து காட் யாருன்றத அறிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம அமர்ந்து இருந்துறணும். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, "பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட்" அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அ இது ஏன் சொல்லப்படுதுன்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம வேகமா நம்ம நாட்கள் நம்ம ஒவ்வொன்னா செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா, நம்மளுடைய எஃபர்ட்லயே நம்ம ஏதாவது செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம என்ன பண்ணும் காட அறிந்து கொள்றதுல நமக்கு வந்து நமக்கு என்ன பண்ணாது, நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்ப நாம என்ன பண்ணணும், வி ஷுட் ஃபர்ஸ்ட்டு செட்டில் ஆகணும். நம்ம அமர்ந்திருந்து அ காட் என்ன பண்ணணும், நம்ம அறிந்து கொள்ளணும். அப்படின்னு அவர் சொல்றார். ஆ அ இப்ப நம்ம கடவுளுடைய கட்டளைகள செய்யணும். அவர் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறத செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணணும்? ஆ அவர் என்ன சொல்றாருன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அ அமர்ந்திருந்து அத என்ன பண்ணணும்? அவருடைய சத்தத்த நம்ம கேட்கணும். நம்ம அமர்ந்திருந்து அவர் நம்ம லைஃப்ல செயல்படுறத நமக்கு சொல்ற காரியங்கள நம்ம என்ன பண்ணணும்? அமர்ந்திருந்து நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைய நம்ம
கேட்டுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாள் ஆரம்பிக்கும் போதும் தேவ சமூகத்துல என்ன பண்ணணும்? அமர்ந்திருந்து ஜெபங்கிறது வந்து நாம கடவுள்கிட்ட நம்மளுடைய காரியங்கள தெரிவிக்கிறது மாத்திரம் கிடையாது. இட் ஷுட் பி டூ வே கம்யூனிகேஷன். காட் நம்மகிட்ட என்ன பேச விரும்புறாரு? பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாரு? பரிசுத்த ஆவியானவர் என்ன என்ன உணர்த்துறாரு? ஏன்னா ஆவியானவர் நம்மள எப்படி நடத்துவாரா? நம்மள உணர்த்தி நடத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுக்கு சத்தியங்களை நினைப்பூட்டி நடத்துவார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கிறோமா? ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம அமர்ந்திருந்து நம்ம இடம் கொடுக்கிறோமா? அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கடவுளுடைய சமூகத்துல அமர்ந்திருந்து அவரே தேவன் நம்ம அறிந்து கொள்றோமோ, அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ரிலேஷன்ஷிப்ல காட் கூட உள்ள ரிலேஷன்ஷிப்ல நம்ம வளர முடியும். அவரை நம்ம இன்னும் அறிந்து கொள்ள முடியும். ஆ கடவுள்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது, நம்மளால என்ன பண்ண முடியும்? காட இன்னும் நெறைய அறிஞ்சு கொள்ள முடியும். ஸோ, அ இந்த நாளிலும் அ அதே ஸோ இது 2வது விஷயம். இன்னும் ஒரு விஷயம் நம்ம காட நல்லா அறிஞ்சுக்கிறதுக்கு வேதத்தில நமக்கு சொல்லப்பட்டிருக்க காரியம் என்னன்னா, அ ஏசாயா 11 2வது அதிகாரத்தில, அ ஞானத்தையும், உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆ ஏசப்பா ஏசாயால சொல்லப்பட்டிருக்கும். ஏசப்பா மேல யார் இருப்பாங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருப்பார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் எதெல்லாம் குடுப்பாரு? எதெல்லாம் அருள்வாரு? அப்படின்னு சொல்லப்படும்போது, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் பரிசுத்த ஆவியானவர் அருள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனிதர்களுக்கு நமக்கு அறிவை, அதாவது கர்த்தரை அறிகிற அறிவை வந்து நமக்கு அருள் கொடுக்கிறது யாருன்னா, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? கர்த்தரை அறிகிற அறிவை நமக்கு கொடுப்பாரு. ஆ அத நம்ம இங்க என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அப்ப நம்ம ஏன்னா அது அ யோசிச்சு பாருங்க. நமக்கு வந்து நம்ம பூமியில இருக்கிறோம். ஆ காட் ஏசப்பா இப்ப ஹெவன்ல இருக்காரு. அநேக காரியங்கள் நமக்கு வந்து அன்டில் ஹோலி ஸ்பிரிட் ஆ உணர்த்தி நமக்கு அந்த காரியங்கள வெளிப்படுத்தலன்னா, நமக்கு அது என்ன பண்ண முடியாது? தெரியாது. ஆ நீங்க நம்ம சம்டைம்ஸ் சில மெசேஜ்லாம் கேட்கும்போது, ஆ வி வில் ஃபீல் இப்படி வந்து ஒரு வ வ வ இப்படி ஒரு சத்தியத்த வந்து ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஒரு மனுஷனால அத அவங்க நம்ம ஒரு ஞானத்த அப்படி குடுக்க முடியாது. அது யார்கிட்ட இருந்து தான் வர முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தான் அத உணர்த்தி, அத வெளிப்படுத்தும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்? அவ்வளோ ஒரு நம்ம கண்கள் திறக்கப்படும். நமக்கு அ அந்த அந்த ஒரு விஷயம் வந்து அ அத நமக்கு உணர்த்தக்கூடியவர் வந்து பரிசுத்த ஆவியானவரால தான் முடியும். ஆ ஸோ, அப்போ அந்த 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 கிரியைய என்ன பண்றாரு ஆவியானவர் இந்த நாட்கள்ல செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தங்க லைஃப்லயும் ஒவ்வொருத்தரையும் கடவுள் நேரா திருப்புறது யாரு? ஆவியானவர். அ நியாயத்தை குறித்தும், பாவத்தை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் ஆவியானவர். அப்போ அ நாம வந்து கர்த்தரை அறிகிற அறிவுல வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமானவர் யாருன்னா ஆவியானவர். ஆவியானவர் தான் நம்மள என்ன பண்றார்? உணர்த்தி அ அறிவை நமக்கு உணர்த்தி, நம்ம என்ன பண்றார்? நம்மளை நடத்துவார். ஸோ, இப்போ நம்ம இந்த நாள்ல நம்ம மெயினா நம்ம கர்த்தரை அறிகிறதை குறிச்சு நம்ம தியானிச்சோம். அ இது வந்து இத நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ எவ்வளோ காட அறிஞ்சுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அ இத நம்ம செயல்படுத்தும்போது, அ அவருக்கு பிரியமானத நம்ம செய்யும்போது, நம்ம அதிக அதிகமா கடவுள அறிந்து கொள்ள முடியும். த மோர் ஏன்னா அ இது 2 வே. அ நாம எப்படி காட அறிஞ்சுக்கிறோமோ, அதே மாரி காடும் நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிஞ்சிருக்கிறார். ஆ நீங்களே யோசிச்சு பாருங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு நம்ம இருதயத்துல இருக்கிற ஒரு சின்ன ஆசைய கூட என்ன பண்ணுவாரு? காட் வந்து நம்ம லைஃப்ல வந்து அவர் செய்வாரு. ஆ நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம மனசுல சின்னதா அத பத்தி நெனச்சிருப்போம். ஆனா வந்து அத நம்ம லைஃப்ல அவர் வந்து என்ன பண்ணுவாரு? அத செய்வாரு.
அப்ப அவர் நமக்காக அத செய்யும்போது தான் நம்ம என்ன பண்றோம் தெரிஞ்சுக்கிறோம். அவர் வந்து நம்மள அறிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு. அதே மாரி தான் இட் இஸ் ரெசிப்ரோக்கல். எப்படி அவர் நம்மள நல்லா அறிஞ்சிருக்கிறதுனால, நமக்கு தேவையானத அவர் செய்றாரோ, நாமும் கடவுள அறிஞ்சிருக்கிறோம்னு சொல்லும்போது, நாம என்ன பண்ணணும்? அவர் விரும்புறத நம்ம செய்யணும். அவருடைய கட்டளைகள நம்ம செய்யணும். நான் இந்த நாள்லயும் அவருக்கு பிரியமா நான் செய்றேன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம சொல்லலாம், நான் கடவுள அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லலாம். ஆம். அ ஏன்னா வந்து, அம் அம் தாவீது ராஜா சொல்லியிருப்பாரு, ஆம் "நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும், என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர்" அப்படின்னு சொல்லுவார். த ஏன்னா நம்மளுடைய காட்க்கு வந்து நம்மள வந்து நல்லா அறிஞ்சிருக்கிறார். ஆ நம்மள குறிச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஹி நோஸ் எவ்ரிதிங். நம்ம வந்து நம்ம குறிச்சு ஈவன் மோர் தென் வி அண்டர்ஸ்டாண்ட். பத்தி நம்ம அறிஞ்சிருக்கிறதுக்கு மேல கூட யார் அறிஞ்சிருக்கிறார்? காட் அறிஞ்சிருக்கிறார் நம்மள குறிச்சு. நம்மளுடைய உட்காருதல், நம்மளுடைய எழுந்திருத்தல், நம்மளுடைய நினைவுகள், நம்ம ஜெபிக்க போம்போது நம்ம என்ன குறிச்சு ஜெபிக்க போறோம்? நம்மளுடைய வேண்டுதல் என்னவா இருக்க போது, நம்ம பிரேயர் பண்றதுக்கு முன்னாடியே அவர் அறிந்திருக்கிறார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காட் வந்து ஹி அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கார்? ஹி ஹஸ் நோன் அஸ் மச். நம்மளை குறிச்சு அதிகமா அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்து வச்சிருக்கிறார். அதனால தான் நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் என்ன பண்றார்? அவர் செய்றார். நமக்காக அவர் என்ன பண்றார்? கிரியை செய்கிறார். தம்முடைய அன்பை காண்பிக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணணும்? அத பெற்றுக்கொள்கிறவர்களா மாத்திரம் இல்லாம, அந்த அன்ப நாம என்ன பண்ணணும்? திரும்ப அவருக்கு கொடுக்கணும். நாம என்ன பண்ணணும்? அவர நேசிக்கணும். அவர அன்பு கூரணும். அவரை நாமளும் என்ன பண்ணணும்? அறிஞ்சு கொள்ளணும். எப்படி அறிஞ்சு கொள்றது? அவருடைய கட்டளைகள நம்ம செய்யணும். அவரு நான் என்ன செய்யணும்னு விரும்புறாருன்றத நாம அறிந்தவர்களாய் அமர்ந்திருந்து என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்ம என்ன பண்ணணும்? செயல்படணும். ஏன்னா, அது ரொம்ப நான் நெனைக்கிற மாரி அது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. காட் அறிஞ்சுக்கிறது. ஆ அவர் நம்மளுடைய ரொம்ப பெர்சனலான காட். "என்னை தேடினீங்கன்னா என்னை கண்டடைவீர்கள்ன்னு" அவர் சொல்றாரு. ஆ அவர் வந்து அ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான காட் கிடையாது. நம்ம அவர தேடினா போதும். தேடுதலுள்ள ஒரு இருதயம் இருந்தா போதும். அவர் நம்ம கிட்ட அருகில என்ன பண்ணுவார்? அவர் வருவார். தம்மை வெளிப்படுத்துவார். நம்ம அவர் சமூகத்துல அமர்ந்திருந்து, அவர் நம்ம என்ன செய்யணுன்றத நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு நாளும் கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அத நம்ம லைஃப்ல நம்ம செய்கிறவர்களா இருப்போம். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வந்து சொல்லலாம். எனக்கு கடவுள தெரியும். எனக்கு ஏசப்பாவ தெரியும். அவரோட சேர்ந்து நம்ம கிரியை செய்யும்போது நம்மளால சொல்ல முடியும். ஆ அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்த தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணுவார்? குடுப்பாராக. ஆம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.